பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2025 ஆண்டிலே புதிதாக சியோன் வேதாகம ஆய்வை நாம் தொடங்குகிறோம். ஆதியாகமத்திலிருந்து இந்த வருடம் முழுவதும் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள எல்லா வசனங்களையும் படித்து அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவனாய் கர்த்தர் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த வார்த்தையின் வெளிச்சம் நம்மை மகிமையான காரியங்களுக்கு கொண்டு செல்லும். பாதைக்கு வெளிச்சமாய், கால்களுக்கு ஒரு ஆண்டவர் தாமே நமக்கு வெளிச்சமாய் தீபமாய் தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்து செல்லும் பாதையை காட்டுகிற வெளிச்சமும் அதுவே. ஆதியாகமம் வேதத்தின் முதல் புத்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று வேதவசனம் தொடங்குகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே என்ற வார்த்தை தொடக்கத்திலே என்று அர்த்தத்தை இது கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் ஒரு நோக்கத்திற்காக இந்த வானத்தையும் பூமியையும் அவர் படைத்தார். இன்னும் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, பூமியை மனிதனுடைய குடியிருப்புக்காக சிருஷ்டித்தார் என்று வேதவசனம் தெரிவிக்கிறது. மனிதன் குடியிருப்பதற்காக அவனுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் அந்த பூமியிலே உருவாக்கும்படியாக இங்கே இந்த முதல் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது, இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி 2வது வசனம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய ஒன்றாவது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையே பல காரியங்கள் சம்பவித்திருப்பதை வேதம் முழுவதும் தியானிக்கும் போது நாம் கண்டுபிடிக்க முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தேவன் படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைக்கிறவர். அவர் ஒழுங்கற்ற விதமாய் வெறுமையாய் படைக்கிற தேவன் அல்ல. ஆனால் இங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஏன் என்று சொன்னால் அங்கே காரணம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இருளின் அதிகாரம், இருளின் ஆதிக்கம், சத்ருவின் ஆதிக்கம், பிசாசின் ஆதிக்கத்தை குறிக்கிறது. அங்கே தள்ளப்பட்ட தூதர்கள், உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தூதர்களை படைத்து வைத்திருந்தார். அந்த தூதர்களுக்கு ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்திருந்தார். ஆனால் அவர்கள் பெருமை நிமித்தம், அவர்கள் தேவனுக்கு எதிராக அவர்கள் நினைத்ததின் நிமித்தம் அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அதை ஏசாயா 14வது அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28வது அதிகாரத்திலும் வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆனாலும் அவை சீர்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வந்து அசைவாடி கொண்டிருந்தார். கர்த்தருடைய ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டிலும் நமக்கும் அவர் தந்திருக்கிறார். எங்கே ஒழுங்கின்மை காணப்படுகிறது, எங்கே வெறுமை காணப்படுகிறதோ அதையெல்லாம் அவர் தாமே ஒழுங்குபடுத்தும்படி, நிறைவாக்கும்படி, சத்தியத்துக்குள் நடத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அவர் வந்து சபையிலே அசைவாட வேண்டும். அவர் பரிசுத்த ஆவியானவர் அல்லாமல் அந்த சபை ஆவியற்ற சபையாக மாறிவிடும். பரிசுத்த ஆவியானவர் தாமே சபையை நடத்துகிறார். புதிய ஏற்பாட்டிலே நடத்துகிறவர். ஆந்தியோகிய திருச்சபையில பார்க்கிறோம். ஆவியானவர் வந்து அசைவாடி என்ன காரியங்களையும் வெளிப்படுத்தினார். எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆவியானவர் நடத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். வேத புத்தகம் முழுவதும் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுகளே இருக்கிறது. ஆவியானவர் தாமே இந்த வேத புத்தகத்தை நமக்காக எழுதி, மனிதர்கள் மூலமாக எழுதப்பட்டால் 40 பேர் இதை எழுதினாலும் அவர்களை எழுத வைத்தவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாகும். மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் 6 நாட்களிலே சிருஷ்டித்து 6வது நாள் மனிதனையும் சிருஷ்டித்த காரியத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். 6வது அதிகாரத்தில் முதலாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 2வது அதிகாரத்திலே ஆதாமும் ஏவாளும் எப்படி அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டு வைக்கப்பட்டார்கள், என்னென்ன காரியங்களும் கொடுக்கப்பட்டன. ஏதேன் தோட்டத்திலே அவருக்கு வேண்டிய சகல விருட்சங்களும் கனிகளும், கனி தரக்கூடிய விருட்சங்கள் எல்லாம் இருந்தது. அங்கே தண்ணீர் தரக்கூடிய ஆறுகள் ஏதிலிருந்து ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 ஆறுகளாய் போயிற்று. அதில் பைசோன் என்ற ஆடு உண்டு. ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 2வது ஆட்டு கீகோன்
3வது ஆண்டுக்கு எசேக்கியேல், 4வது ஆண்டுக்கு ஐபிராத்து நதி இன்னும் இருக்கிறது. இங்கே டைகிரிஸ் யூப்ரட்டிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல அந்த நதி ஓடிக்கு இன்றைக்கும் ஈராக் தேசம், துருக்கி தேசம் ஆகியவற்றை, சீரியா தேசம் ஆகியவற்றை செழிப்படைய செய்து கொண்டிருக்கிறது. பைசோர் நதி மற்றும் இந்த நதி காணப்படாவிட்டாலும் கீகோன் நதி, எசேக்கியேல் மற்றும் ஐபிராத் நதிகள் இன்னும் இப்போ வேதாகமத்தில் பல இடங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தேவன் தன் பிள்ளைகள் செழிப்பாக வாழ வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்து வைத்திருந்தார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று இன்றைக்கும் வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆனாலும் பாவத்தின் காரணமாக வீழ்ச்சி ஏற்பட்டதை குறித்து 3வது அதிகாரம் தெரிவிக்கிறது. சத்துருவானவன் சர்ப்பத்தின் உருவம் கொண்டு அங்கே அவனை வஞ்சித்து போட்டதை தொடர்ந்து அங்கே வருகிறான சாபங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. மனிதன் பாவம் செய்தாலும் ஆதாமை எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆதாமை சந்திக்கும்படியாக அவர் வந்தார். தோல் உடைவுகளை ஏற்படுத்தி உடுத்தினார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆனாலும் அவர்கள் பாவம் செய்து தேவ சந்நிதியை விட்டு விலகி போனார்கள். ஏதேன் தோட்டத்தினுடைய நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். பாவம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விடுகிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சமாதானத்தை தருகிற தேவன் மீண்டுமாய் அவர் வரும்படி அதை வாக்கு பண்ணினார். ஸ்திரீத்துக்கும் உண்மைத்துக்கும் பகை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவராகிய தேவன் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஸ்திரீயின் வித்தாக கிறிஸ்துவானவர் வந்தார். அவர் தாமே சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். சாத்தானுடைய தலை இப்பொழுது நசுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டு. 4வது அதிகாரத்திலே காயினும் ஆபேலும் ஆண்டவர் பலி செலுத்துவதை குறித்து பார்க்கிறோம். ஆபேல் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு பிரியமான பலியை செலுத்தினதினால் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் காயின் பலியோ நிராகரிக்கப்பட்டு விட்டது. கர்த்தருடைய மகிமை உண்டாது. உள்ளத்திலே காயினுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். காணிக்கை கொடுக்கும் பொழுது முகத்தை மட்டும் பார்க்கவில்லை, இருதயத்தையும் பார்ப்பார். இருதயம் தூய்மையாக இருக்க வேண்டும். இருதயம் ஆண்டவர் மீது பற்றுதலோடு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆனால் காயினுடைய இருதயம் அப்படி அல்ல. அது கொடுமையினால் நிறைந்திருந்த இருதயம். அந்த பொல்லாங்கன் அந்த காயினை வசப்படுத்தி வைத்திருந்தான். தொடர்ந்து எபிரேயரிலே வாசிக்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. நமது காணிக்கையை நம்மையும் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும். அதற்காக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அனுதினமும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் உள்ளவனாக மனிதனை ஆண்டவர் உருவாக்கினார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆதியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லி ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் தெரிவிக்கிறது. நமது ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடைய வருகையிலே குற்றமற்றதாக காணப்பட வேண்டும், கரைதறி அற்றதாக காணப்பட வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்படியாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை அங்கே ஆதாம் ஏமாள் முன்னிலையிலே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த தோலை உரித்து ஆண்டவர் அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடையாக உடுத்தினார். அதே போல சிலுவையில் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் தேவ ஆட்டுக்குட்டியானவராக தன்னையே ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவானவர் அவரே கிருபாதார வழியாக ஒப்பு கொடுத்து நமக்காக ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி இருக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவகுமாரன் வருகை வரைக்கும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. உன்னதரான தேவன் தாமே அந்த தேவகுமாரன் வாக்குத்தத்தம் பண்ணின தேவகுமாரன் ஸ்திரீயின் வித்தாக வந்து நமக்காக இரத்தம் சிந்திய தேவகுமாரன் மீண்டுமாய் வருவார். மீண்டுமாய் இதோ நான் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களை எல்லாம் என்னோடு கூட்டி சேர்த்துக் கொள்கின்றவர். வரி ஆயத்தமாகவும் உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்கள் செய்வாராக. ஆமீன், ஆமீன்.